திரு நாகராஜ் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் அரசு நிகழ்ச்சிகளும் உள்ளடங்கி இருக்கிறது. இதில் இருக்கிற அரசியல் திட்டம் என்ன நம்ம பார்க்குறோம். கடந்த முறை வந்தார். கடந்த முறை வந்ததிலிருந்து இப்போ இந்த முறை கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய அணிகள், புதிய கட்சிகள் சேர்றாங்க. என்டிஏல ஸ்டேட்டஸ் கோ. வாட் ஹஸ் சேஞ்ச்ட்? அந்த மாற்றம் வராமல் இது பிரதமர் ஒரு மாற்றத்தை இடையில எதிர்பார்த்திருக்க கூடும் தானே? இல்லை, பிரதமர் ரொம்ப குறிப்பாக மத்திய மந்திரியிடம் தேமுதிகவுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சார். எல்முருகன் தான் அதை ரொம்ப உன்னிப்பாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்டிஏ டிட் ஆல் இஸ் ஜாப். தேமுதிகவை பொறுத்தவரை என்டிஏ என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. பட் ஸ்டில் தே சோஸ் டிஎம்கே இதுதான் தவிர இவங்க எஃபர்ட்டே போடல அப்படின்றத சொல்ல முடியாது. பட் பிரதமர் இன்னைக்கு இப்போது இந்த வாரம் வரதாகட்டும், இப்போ அடுத்து வேலூர் நாட் டு கன்ஃபார்ம், அதுக்கு அடுத்த வாரம் திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வரதை சொல்லியிருக்காங்க. இதை பார்க்க ஃப்ரீக்வென்சி ஆஃப் விசிட்ஸ் என்ன ஒரு தோற்றத்தை கொடுக்குது? தமிழ்நாட்டு ஒரு ஹை ப்ரையாரிட்டியில் வச்சிருக்காங்க. நாங்கள் ஹை ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கோம். எங்கள் அலையன்ஸ் வந்தால் ஐ வில் பி வித் தெம், ரைட், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்றத ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்து தான். ஏன்னா ஒரு விஷயம் வெளியே தெரிகிறது என்னென்னா இன்றைய திமுக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு இணக்க சூழ்நிலை இல்லையோ அப்படின்றது மக்கள்கிட்ட ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை பிரேக் பண்ணுறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஆட்சி வந்தது அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு நிறையா திட்டங்கள் போய் சேரும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொண்டு போகிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றத்தில் மத்திய அரசு இந்த என்டிஏ அரசு வந்தால் துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். நாங்கள் ரெடியாக இருந்தோம். திமுக எங்களை இணக்கமாக வச்சுக்கல. பட் இது நாங்களே ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணோம்னா எங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது அதில் மெசேஜாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மதுரை கூட்டத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? திருப்பரங்குன்றம் அதில் சேர்ந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவுக்கு முன்னாடியே சென்ற முறை மதுரை வரும்போதே திருப்பரங்குன்றம் போகிறதா இருந்தது. பட் இஷ்யூலாம் அந்த வழக்கு சர்ச்சையெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் போகிறதா தான் இருந்தது. திருப்பரங்குன்றம் போகிறதா தான் இருந்தது சென்ற முறையே. பட் போக முடியல சென்ற முறை. பட் இந்த முறை அதுக்கு இது ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குமா அரசியல்? இல்லை, இப்போ சம்மந்தப்படுத்திக்கலாம். ரைட், இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக அரசாங்கம் என்ன பயப்படுது? ஒரு 20 பேர் போய் 2 சுற்றி போலீஸை போட்டு மேலே அனுப்பிச்சு விலைக்கு ஏற்றுனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படின்றது தான் பயப்படுறாங்க. திமுக அரசாங்கம் பயப்படுறாங்க. ப்ளஸ் இது அந்த இடத்துல ஏற்றலை. ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒரு இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை திமுக அரசாங்கம் ப்ரொசீட் பண்ணல. அதிமுகவோ அரசு நிலைப்பாடுகள் மாறலையே. இன்னைக்கு அதிமுக அரசாக இருந்தபோது என்ன நிலைப்பாடு எடுத்ததோ திமுகவும் அரசாக அந்த நிலைப்பாடு தான் எடுக்குது. இல்லையே, அதிமுக ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஆஸ் கவர்மெண்ட்ஸ் எங்கே விளக்கேற்றணும் எங்கே விளக்கேற்ற வேண்டாம் அப்படின்னு அரசுகளாக எடப்பாடி அவர்கள் விளக்கு ஏற்றிருக்கணும் தானே சொன்னார். அவர் எங்கேயுமே விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இல்லைங்க, எப்படி அணிக்கிறாங்க? இன்னைக்கு திமுக அரசு கோர்ட்டில் எடுத்த நிலைப்பாடுக்கும் நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சியை நம்ம விவரிச்சிடலாம். விஐபி கேட்ல பிரதமருடைய வாகனம் போய் சென்றடையறதை நம்ம பார்க்கின்றோம். இங்கிருந்து அவர் புதுச்சேரி செல்கிறார். கிண்டி ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் ஏர்போர்ட் வந்தடைந்திருக்கார். நமக்கு தான் நேரமாகும். இன்னைக்கு சண்டே வேற, அதுவும் பிரதமருடைய கான்வாய். இது சண்டே இருந்தானே சாட்டர்டே இருந்தானே அவருக்கு சாயந்தரமா இருந்தானே இட் வில் பி a green corridor. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி சென்னை ஏர்போர்ட் வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். தனி விமானம் மூலமாக அவர் புறப்பட்டு செல்கிறார். ஸோ அதில் ஏடிஎம்கே இப்போ இது இந்த விவகாரம் பேசு பொருளாகுமே. ஆனால் இதில் பிஜேபிக்கு இருக்கிற கன்விக்ஷன், இந்த விளக்கு மேட்டரில் பிஜேபிக்கு இருக்கிற கன்விக்ஷன் அதிமுகவுக்கு இருக்கா? பிஜேபி இந்த விவகாரத்தில் கையில் எடுக்கிற விரும்புகிற அளவுக்கு அதிமுக எடுக்க வரும்போது அங்கே ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பேட்டர்னே மாறுதுன்னு நான் பார்க்குறேன். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி அலையன்ஸ் விட்டு வெளில வந்திருக்கார். வெளில வந்திருந்து 21% வாங்கலன்னு சொல்ல. பட் எந்த மைனாரிட்டி பூத்தில் அவருக்கு வாக்கு வந்திருக்கா? இது எல்லாமே ஓட்டிங் பேட்டர்னுக்கு தானே. பிஜேபிக்கு அது கன்விக்ஷன், பிஜேபிக்கு அது ஒரு தாட் ப்ராசஸ். பிஜேபி அதை நம்புகிறாங்க. பட் திமுகவோ அதிமுகவோ மைனாரிட்டி வாக்குகளை வைத்து தான் கொண்டு போறாங்க. இந்த விவகாரத்தை டீல் பண்ற அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குல்ல. இப்போ நீங்க இல்ல கிடையவே கிடையாது, தர்ம சங்கடமே கிடையாது. அதிமுக என்ன தர்ம சங்கடம் இருக்குது இல்ல? நான் என்ன சொல்றேன், அங்க விளக்கு ஏத்துறதுனால எந்த இஸ்லாமியர்களால் பாதிப்பு ஏற்படுமா? அதோட மெரிட் சப்பார்ட் இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா பிஜேபி பார்க்குது. அதிமுக இது ஒரு இல்ல
பிஜேபிக்கு இது பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது. அவங்க தானே இல்ல பிஜேபிக்கு இது இட்ஸ் நாட் a political issue. பிஜேபியோட கன்விக்ஷன். See, பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னா இது ஒரு உரிமை தானே, இது ஒரு பொலிட்டிக்கல் ரெம்ல எடுத்துட்டு வராங்க. நீங்க அது கன்விக்ஷன் சொல்லலாம், காரணம் சொல்லலாம். இப்போ ஏடிஎம்கேக்கு அதே அளவுக்கு இதுல இன்டென்சிவ் கன்விக்ஷன் இருக்கா? நம்ம இது முன்னெடுத்துட்டு போகணும், இதை பேசு பொருளாக்கணும், பேசணும், வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், காங்கிரஸ்க்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும், திமுகக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கை தமிழ் இஷ்யூவில் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி செயல்பட்டது தெரியும், திமுக அதில் வந்து எப்படி செயல்பட்டதுன்னு தெரியும். இலங்கை தமிழ் இந்த வார் நடந்தபோது ரெண்டு பேரும் கன்விக்ஷன் வேறு. அது இன்னைக்கு ஃபோர் ஃப்ரண்ட்ல இல்லை, அன்னைக்கு அது ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அது தோல்வி அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் அந்த தேர்தலை தொடர்ந்து தோத்தாங்க, எல்லாமே நடந்தது. அன்னைக்கு அது ஃபோர் ஃப்ரண்ட்ல இருந்தது, ரைட். இன்னைக்கு வந்து பாஜகவோட கன்விக்ஷன்ல இது இருக்கு, ஓகே ரைட். பாஜக வந்து நீங்க வந்து மைனாரிட்டிகளை வாக்குகளாக வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்றது பாஜகவோட ஒரு விஷயமாக இருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.